ஸ்ரீதர் சார், அந்த நம்பர் கொடுத்தது யாரு சார்? அந்த வழியா போனவர் ஒருத்தர் பார்த்து நோட் பண்ண நம்பர் சார் இது. பாருங்க சார். இது ஏகபுரம் வண்டி தான் சார். அவன் தான் திட்டம் போட்டு செஞ்சிருக்கா சார். இது கொலை முயற்சி சார். என்ன சார் சொல்றீங்க? அவர் தெரியாம கூட பண்ணிருக்கலாம்ல. சான்ஸே இல்ல சார். அந்த கடத்துல பண்ணது அகிலாண்டங்கிற ஒரு புரோக்கர். அவதான் மாரிக்கிட்ட ஒப்படைச்சிருக்கா. அந்த மாரி சிக்கிட்டான். இன்ஸ்பெக்டர் அவனை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சிட்டு இருக்காரு சார். அகிலாண்டம் கிடைக்கல. ஆனா அந்த அகிலாண்டம் கடைசியா பார்த்துட்டு போனது இந்த ஏகாம்பரத்தை தான். அவனை பார்த்த பிறகுதான் அவன் எஸ்கேப் ஆயிட்டா. போலீஸ் இப்ப அவளை தேடிட்டு இருக்கு சார். நிச்சயமா இது பிளான் பண்ணி செஞ்ச மர்டர் அட்டம் தான். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஏகாம்பரம் தான் சார். அவனை தூக்குனா எல்லா உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்துடும். டேய், நீ மட்டும் இரு. உங்க முன்னாடியே கழுத்துல இருக்கிற பார்த்துட்டு சும்மா நிக்கிறீங்களா? நான் ஒரு அரசியல்வாதி சார். சாரி சார். சார், இவங்கிட்ட போய் சாரிங்கிறீங்க? இவன் ஒரு அயோக்கிய சார். இவன் தான் சார் கார்ல இடிச்சிருக்கான். எல்லாம் அந்நியர் சொல்லி நடந்திருக்கு சார். இவனை விடாதீங்க சார். என்ன சார் இவன்? தம்பிக்கு மர கழட்டு போச்சா? என்னென்னமோ பேசுறான், கொலை கிளங்கிறான் சார். இவனை அடிச்சு மிதிங்க சார். எல்லா உண்மையும் வரும் சார். அந்த கார் உங்களோட தானே? ஆமா சார். டேய் அண்ணே. அண்ணே என்னடா நொண்ணே ராஸ்கல். பாத்தியில கண்டவன்லாம் எனக்கு கொலைகாரங்கிறான். இவர் யாரு? இவன் தான் சார் என் டிரைவரு. இவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணது. தப்புதான் சார். அண்ணன் கார் எடுத்துட்டு வர சொன்னாரு. நான் ரோட்ல வந்தப்ப அந்த ஆளு காய்கறி வாங்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டே வந்தான். நானும் கவனிக்காம ஏத்திட்டேன் சார். ஆளுங்க கூட்டத்தை பார்த்ததும் அடிச்சிருவாங்களோன்னு பயந்துட்டு நான் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன் சார். அண்ணன் கிட்ட சொன்னதும் அது தப்பு, போலீஸுக்கு வான்னு சொல்லி அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டாரு சார். அப்ப குற்றத்தை ஒத்துக்கிறியா? சரி, ஒத்துக்கிறேன் சார். என்ன சார் இது? இவன் நாடகம் போடுறான், நீங்களும் அதை நம்புறீங்களே சார்? இவன் தான் சார் அதை பண்ணது. இது திட்டமிட்டு நடந்த கொலை முயற்சி. அதை மறைக்கிறதுக்கு இந்த டிரைவரை வச்சு டிராமா ஆடுறா சார். சார், என் அண்ணியார் இவன் எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் சார். ஏமாத்துறா சார் இவன். என்ன சார் இவன் மறுபடியும் அதே சொல்லிட்டு இருக்கான்? சார், நான் அரசியல்வாதி சார். பொது வாழ்க்கையில உள்ளவன். நாளைக்கு என் மேல ஏதாவது தப்பு வந்துடும். நாட்டை காக்க வேண்டிய அரசியல்வாதியே நீதியை மறந்துட்டான்னு பேர் வந்துருமோன்னு நீதி நேர்மைக்கு பயந்து என் டிரைவரா இருந்தாலும் பரவாயில்லன்னு அவனை சரண்டர் பண்ண கூட்டு வந்திருக்கேன். இவன் என்னென்னமோ உளறான். சொல்றல என்ன தம்பி நீங்க? என்ன சார் இது? நேர்மைக்கு ஒரு மரியாதை இல்லையா? அந்த மூர்த்தி, இவங்க அண்ணி எல்லாரும் எங்களுக்கு பழக்கம். மூர்த்தி யாருன்னு இவனுக்கும் தெரியும். இது தெரியாம நடந்த விபத்து. என்கிட்ட வந்து அழுதான், அண்ணே தெரிஞ்சாலே கவனக்குறைவா ஏத்திட்டேன்னு. அதான் இங்க கூட்டு வந்தேன். சார், இவங்களை கேஸ் போடுங்க சார். கேட்டியா? எல்லாம் உன்னாலதான் சார். நான் கார்ல இருந்திருந்தா நானே அவரை கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பேன். பாவம் சார், நினைக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார், இவன் கிரிமினல் சார். சார், இதுக்கு மேல நான் பொறுத்துக்க மாட்டேன் சார். சார், தம்பி அமைதியா இருங்க. ஸ்ரீதர் சார், இங்க வாங்க. இவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிட்டு ஓகே சார். அவர் மேல கேஸ் எழுதி உள்ள தூக்கி போடு. வாயா. ரோட்ல பார்த்து ஓட்டுன்னு பல தடவை சொல்லிட்டேன். கேர்லெஸ்ஸாவே இருந்துட்டான். சார், ரொம்ப நன்றி சார். சார், நான் எப்பவுமே நீதியை மதிக்கிறவன் சார். வரேன் சார். தம்பி, வெயில் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு லெமன் சோடா குடிங்க. தப்பிச்சு நினைக்காத. சிக்குவேன், விட மாட்டேன். ப்ரூவ் பண்ணுவேன். பண்ணு.
பண்ணிட்டனே. மூர்த்தி மேல இவ்ளோ பிரியமா இருந்திருக்காளே. அக்கா அக்கா, என் நிலைமைய பாத்தியா அக்கா? என் நிலைமைய பாத்தியா? ஐயோ, இப்ப என்ன குண்டு தூக்கி போட போறானோ தெரியலையே. என்னடாச்சு? ஏகாம்பரம் கார் தான் மூர்த்தி அண்ணா இடிச்சிருக்கு. என்ன என்ன சொன்னீங்க? ஏகாம்பரம் காரா? நிஜமாவா? அந்த ஆளா கார்ல ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா? சும்மா ஆக்சிடென்ட் சொல்லாத. இது கொலை முயற்சி, அட்டம் மர்டர். உனக்கு புரியலையா? அக்கா, ஏகாம்பரம் தாங்க கார்ல இடிச்சிருக்கான். என்னங்க நீங்க சும்மா விட்டுட்டு வந்தீங்க? சரி வாடா, அவனை ஒண்டில நேரா பண்ணிடலாம். ஒண்ணும் பண்ண முடியாது குமார். டேய் என்னடா சொல்ற? ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. என்னங்க சொல்றீங்க? அது திட்டம் போட்டு பண்ணது சத்யா. அப்புறம் எப்படி நிரூபிக்க முடியும்? அந்த ஏகாம்பரம் ஒரு பிறவி கிரிமினல். எங்க சுத்தி வளைச்சு நம்ம கிட்ட வந்துருவாங்களோன்னு முன்கூட்டியே திட்டம் போட்டு நேரா ஸ்டேஷனுக்கு வந்து அவன் டிரைவரையே சரண்டர் பண்ண வச்சிட்டான். நான் பண்ணல, என் டிரைவர் தான் பண்ணான்னு சொல்லிட்டு போறான். உன்னை விட மாட்டேன்டான்னு கத்துன. என்ன சொல்லிட்டு போனா தெரியுமா? முடிஞ்சா ப்ரூவ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறான். சந்தோஷமா? நீங்க போட்ட திட்டம் பழிச்சிருச்சுல்ல? பிரகாஷ், என்ன பிரகாஷ்? ஒரு தப்பு செய்யாத ஆளை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே. இங்க பாரு பிரகாஷ். என்ன பாக்குறது? உன் புருஷனை ஏகாம்பரம் அடிச்சு தூக்கிட்டு டிராமா போடுறான்னு சொல்ற? அவன் கூட பழக்க இருக்கிற இவங்களுக்கு தங்கச்சி புருஷனை இப்படி பண்ணிட்டானுங்கிற ஒரு கோவம் இல்ல, ஆத்திரம் இல்ல? எல்லாத்தையும் பார்த்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்நியரே, மூர்த்தி எனக்கு போன் பண்ணி ஏதோ சொல்ல வந்திருக்காரு. அத சொன்னா உங்க தலைக்கு ஆபத்துன்னதும் ஏகாம்பரத்தை வச்சு அண்ணனை தூக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, அப்படிதானே? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. நான் பதர்னா இதை நான் பண்ணலன்னு சொல்ல போறியா? உனக்கு என்ன மாட்டி விடுறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். நீதான் சொன்னியே அந்த ஏகாம்பரம் டிரைவரை கூட்டிட்டு வந்து சரண்டர் பண்ணிருக்காருன்னு. அப்படி இருக்கும்போது இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏகாம்பரம் பண்ணிருந்தா கோச்சிக்கலாம். அதுக்கு மேல தப்பு பண்ணது தான் டிரைவர்னு தெரிஞ்சதும் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருக்காரு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நல்லா பேசுறீங்க அந்நியரே. சும்மா நிறுத்து பிரகாஷ். என்ன நினைச்சு எங்க அக்காவை என் முன்னால இப்படி எல்லாம் பேசுற? அவங்கள யாரு நினைச்சிட்டு இருக்க? வினோ, வாய மூடு பிரகாஷ். எனக்கு அம்மா இல்லாத குறைய போக்குனதே என்னோட அக்கா தான். அவங்கள என் அம்மா ஸ்தானத்துல வச்சு நான் பாக்குறேன். இப்படி நினைக்கிறவளுக்கு நாம உனக்கு என்ன தெரியும் அவங்கள பத்தி? அவங்க எனக்காக உயிரையே கொடுப்பாங்க. என்னமோ அவங்க போய் என் புருஷனை கொல்ல சொன்னாங்கன்னு சொல்ற. எங்கேயாவது சொந்த அக்காவே தான் தங்கச்சியோட புருஷனை ஆள் வச்சு கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா? இவங்க எனக்கு அக்கா இல்ல, அம்மா மாதிரி. எந்த தாயாவது மகளோட தாலிய பறிக்கணும்னு நினைப்பாளா? ஏன் அக்காவும் அப்படிதான். இவங்க என் குல தெய்வம். நீ உன் பர்சனல் வெஞ்சன்ஸ சமயம் பார்த்து எடுத்து விடுறியா? என்ன மாமா இதெல்லாம்? இங்க நானே என் புருஷன் பொழைப்பாரா பொழைக்க மாட்டாரான்னு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இப்படி வந்து என் அக்காவை மாட்டி விட பார்த்தா எப்படி மாமா? போலீஸ் முன்னாடியே இது மர்டர் அட்டெம்ப்ட் அது இதுன்னு சொன்னாரு. இப்போ எல்லா உண்மையும் தெரிஞ்சதும் உங்க முன்னாடியே கொலைகாரி பட்டம் சுமத்துறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு இவரு? உங்களையும் அக்காவையும் பிரிக்கிறதா இவரோட நோக்கம், லட்சியம் எல்லாமே. இதுக்குதான் இவ்வளவு பேச்சு பேசுறாரு. நீங்களும் பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களே மாமா. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க.
அவன் பழி போடுறான், பொய் சொல்றான், எல்லாம் இருக்கட்டும். அது அப்படி இல்லைன்னு அவளை நிரூபிக்க சொல்ல. குமார், நான் 1 மாசத்துல நிரூபிக்கிறேன்னு சேலஞ்ச் பண்ணிருந்தேன். 27 நாள் முடிஞ்சு போச்சு. இன்னும் 3 நாளைக்குள்ள நான் நிரூபிக்கிறேன். போய் நிரூபி. ஏன் சொல்லிக்கிட்டு நிக்கிற? வினோதினி, உண்மை தெரியும் போது நீ துடிப்ப. இப்ப சொன்னியே என் அக்கா என் உயிர்னு. அப்ப நீ என்ன சொல்றன்னு பார்க்கலாம். பயப்படாதீங்க, டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணு ஆகாது. தம்பி நான் பார்க்கணும். ஏய் நில்லடி. சனியன்களா, நீங்க 2 பேரும் வந்ததுனால தான் அவருக்கு இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. வினோதினி சும்மா நிறுத்து. உன் புருஷன் கடன் பட்டு செத்தாருனா அங்கேயே கடந்து நீங்களும் சாக வேண்டியதானே? எதுக்காக இங்க வந்து எங்க உயிரை வாங்குறீங்க? பாடா தம்பின்னு கூட்டிட்டு போய் 1 நாளைக்குள்ள அவர் இப்படி பண்ணி வச்சிருக்க. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? இங்க எதுக்காக வந்திருக்கீங்க? வினோதினி, வினோதினி ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாத? மூர்த்தி அண்ணா உனக்கு புருஷன்னா அவங்களுக்கு கூட பிறந்த தம்பி. அவங்களுக்கு மனசு துடிக்காதா? நீ உன் புருஷனை நேசிக்கிறேனா அவரோட சொந்தத்தையும் நீ மதிக்கணும். ஏய் சும்மா நிறுத்து. நீ ஒன்னும் சொல்ல தேவையில்லை. நிறுத்து வினோதினி, அரஞ்சா அண்ணா. அவங்களே பாவம், தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு துடிச்சு போய் வந்திருக்காங்க. நீ ஓய்ச்சதுக்கு பேசுற? போய் உட்கார. அப்படி அழாதீங்கம்மா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. தைரியமா இருங்க. அவன் இல்லன்னா நாங்க அனாதைங்கப்பா. நாங்க அனாதைங்க. அழாதீங்கம்மா. சங்கீதா அழாதம்மா. அழாத சங்கீதா. அம்மா, அண்ணனுக்கு ஒண்ணும் ஆயிடாது. டாக்டர் டாக்டர் என்னாச்சு? அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். இது நியாயமா? வினோ வினோ வினோன்னு என் காலை சுத்தி சுத்தி வருவாரே. இனிமே அவர் என்ன அப்படி கூப்பிட மாட்டாரா? என் கூட வாழ மாட்டாரா? அழாதம்மா. ஏன் மாமா எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கணும்? ஏன் நடக்கணும்? ஹலோ, சொல்லுங்க ஏகாம்பரம். என்ன மேடம், அங்க என்ன நடக்குது? செத்துட்டானா? செத்துட்டான்னு நினைச்சுதான் நாங்க வந்துட்டோம். பாருங்க, அவனை தூக்கி யாரோ ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்காங்க. இப்ப எப்படி இருக்கான்? மண்டை போட்டானா? என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்க தானே தூக்க சொன்னீங்க. அது நான் ஏதோ அவசரத்துல சொல்லிட்டேன். ஆனா இங்க வினோதினி கதறல கேட்டு முடியல ஏகாம்பரம். தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். அது சாவுக்கு சமானம் தானே? அப்படி சொல்லாதீங்க மேடம். நீங்க வேற. இங்க ஸ்டேஷன்ல நடந்த கூத்து தெரியுமா? பிரகாஷ் எல்லாத்தையும் சொன்னா. மேடம், அவன் இத கொலை முயற்சின்னு உறுதியா சொல்றான். சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணு சிக்கினாலும் போதும் உள்ள நுழைஞ்சிருவான். இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன தூக்கி உள்ள போடுங்க, அடிச்சு மிதிங்கன்னு சிபாரிசு பண்றான். நம்ம அரசியல் செல்வாக்குனால யாரும் எதுவும் செய்ய முடியல. டிரைவரை சரண்டர் பண்ணி சமாளிச்சிருக்கிறேன். அப்புறம் மேடம், ஸ்டேஷன்ல நீங்களும் உங்க தங்கச்சியும் அப்பாவிங்க. குடும்ப பகையினாலதான் பிரகாஷ் உங்களை கோத்து விடுறான்னு அழுத்தமா சொல்லிட்டு வந்திருக்கேன். பாத்துக்குங்க, யாருகிட்டையும் எந்த சூழ்நிலையிலையும் வார்த்தையை விட்டுறாதீங்க. நீங்களும் ஜாக்கிரதையா இருங்க. இத நாம தான் பண்ணோன்னு யாருக்கும் ஆதாரப்பூர்வமா தெரியாது. பிரகாஷோட சந்தேகத்தோடயே போகட்டும்.
அதுக்கு முடிவா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. கோமாவுக்கு போனவனை அப்படியே சுடுகாட்டுக்கு அனுப்பிடுங்க. இல்ல ஏகாம்பரம், என் தங்கச்சி அவர் மேல உயிரையே வச்சிருக்கா. என் அக்கா இப்படி பண்ண மாட்டான்னு நம்பிக்கையா பேசுறா. நான் தான் யோசிக்காம இத சொல்லிட்டேனோன்னு. மேடம், ஃபீல் பண்ற நேரம் இது இல்ல. அவன் கதை அன்னைக்கே முடிஞ்சிருந்தா இப்ப ஃபீல் பண்ணுவீங்களா? நல்லா கேட்டுக்குங்க, அவன் சாகல, கோமாவில் தான் இருக்கான். அவன் கண்ணு முழிச்சான்னு வைங்க, நீங்க நான் எல்லாம் கோமாவுக்கு தான் போகணும். போலீஸ் அடிக்கிற அடி அப்படி இருக்கும். அதுக்கு முன்னாடி பிரகாஷ் நம்மளை விட்டு வைப்பானா? வேணாம் மேடம், சென்டிமெண்ட் பார்த்து கோட்டை விட்டுறாதீங்க. மூர்த்தி முழிக்கவே கூடாது. அவனை அங்கேயே சமாதியாக்கிருங்க, அதுதான் நமக்கு நல்லது. முடிச்சிருங்க. கடவுளே, மூர்த்திக்கு எதுவும் தப்பா நடக்காம நீதான்ப்பா காப்பாத்தணும். அண்ணி, 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 நீங்க மாட்டு போயிட்டே இருக்கீங்க. நாங்க மூர்த்திக்காக எவ்வளவு கவலைப்பட்டு இருக்கோம், நீங்க கண்டுக்காம போயிட்டே இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு மூர்த்தி மேல அக்கறை இல்லையா? என்ன அண்ணன் தம்பியா பேசி வச்சு விளையாடுறீங்களா? அண்ணி, பிரகாஷ் என்னடானா மூர்த்தியோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே சொல்றான். நீ என்னடானா வருத்தம் இல்லைன்னு சொல்ற? நான் வருத்தப்படலன்னு உனக்கு தெரியுமா? என்ன ராஜி இது? காயத்ரிக்கு இல்லாத அக்கறையா? அவளுக்கு மூர்த்தி தங்கச்ச புருஷன். அவ மனசுல எத்தனை இருக்கும்? நீ சும்மாரு. சின்ன பிள்ளை மாதிரி அங்க எங்கேயும் எதையாவது பேசிக்கிட்டு அங்க அங்கன்னு சுத்திக்கிட்டு இருப்பாரு. ச்சே, இந்த பாழா போன ஆக்சிடென்ட் ஏன் தான் நடந்துச்சோ? அது ஆக்சிடென்ட் சொல்லாதீங்கம்மா, திட்டமிட்ட கொலை முயற்சி. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இது எல்லாத்துக்கும் ஏகாம்பரம் தான் காரணம். பிரகாஷ் போதும், இதுக்கு மேல ஏதாவது பேசுன? ஏன் உள்ளத சொன்னா கொதிக்குதோ? எனக்கு ஒரு புரியல அண்ணியாரே. ஏகாம்பரம் மூர்த்தி அண்ணனை அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கான். அது சொன்னா உங்களுக்கு ஏன் பதறது? ஏன் பதறதுன்னா நான் தானே காரணம்னு சொல்றேன். பிரகாஷ், என்னப்பா நடந்துச்சு? மூர்த்தி என்ன எனக்கு போன் பண்ணிருக்காருமா. நான் போன் எடுக்கல. போன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இது நடந்திருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்க அந்த கடத்தல் விவகாரத்துல கோல்மால் பண்ணி அது மூர்த்தி எனக்கு தெரிஞ்சு அத சொல்ல எனக்கு போன் பண்ணிருக்காரு. அத தெரிஞ்சிட்ட ஏகாம்பரம் அண்ணியரோட பிளான் பண்ணி கொலை பண்ண பார்த்திருக்கான். பிரகாஷ், அண்ணியரை நிரூபிக்கிறேன்னு சொல்லி 27 நாள் ஆச்சு. எனக்கு நிரூபிக்க சந்தர்ப்பம் கிடைச்சதும் அதை தடுக்கிறதுக்கு கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கீங்க. பிரகாஷ், உன் கொடுமைக்கு அளவே இல்லையா? என்னங்க ஹாஸ்பிட்டல்ல என்னதான் குத்தம் சொன்னாரு, இப்ப எங்க வீட்லயும் எல்லார்கிட்டயும் அதே தான் சொல்றாரு. நீங்க என்ன எதுன்னு கேட்க மாட்டீங்களா? அப்போ அவர் கூட எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு என்ன கொலைகாரின்னு சொல்றீங்களா? ஏங்க அக்கா தன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க பாப்பாளா? இது எங்கேயாவது நடக்குமாங்க? சொல்லுங்க. இங்க நடக்குதே. அண்ணியர, நீங்க விவரம் தெரியாம பேசுறீங்க. இன்னும் 3 நாள் இருக்குல்ல, இதோட முடிய போறதில்ல. மூர்த்தி என்ன எப்படியும் கண்மொழிப்பாரு. கண்மொழிச்ச முதல் காரியமா என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுவார்ல, அப்ப தெரியும் உண்மை. நானும் நிரூபிப்பேன். முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. எல்லாம் என் தலை எழுத்து. அக்கா, சாப்பிட்டு போங்க. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சு. ஹாஸ்பிட்டல்ல இவங்க பண்ண டார்ச்சர் தாங்க முடியாமதான் தனியா இருக்கலாம் வீட்டுக்கு வந்தேன். இப்ப வீட்லயும். பிரகாஷ், என்னப்பா இதெல்லாம்? ஆமாத்தே, எல்லாமே பிரகாஷ் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கணும். இல்லனா எதுக்காக ஏகாம்பரம் அவசர அவசரமா இது ஆக்சிடென்ட் தெரியாம நடந்தது, இது என் டிரைவர் செஞ்ச தப்புன்னு ஸ்டேஷன்ல போய் ஒப்படைக்கணும்? அம்மா, அந்த ஏகாம்பரம் 1 நம்பர் கிரிமினல். ஆதாயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான்.
இதுவே வேற ஏதாவது கார்னா கூட நம்பி இருப்பேன். இது ஏகாம்பரம் கார்ல நடந்து அவன் டிரைவரை போலீஸ்ல ஒப்படைச்சிருக்கான். அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இது அட்டெம்ப்ட் மர்டர்.